அப்புறம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் சமீபத்தில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கும் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தலாம். அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு போனுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுதுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், பிளே ஸ்டோருக்கு போவோம். ஸோ அந்த பிளே ஸ்டோர்ல பிளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்குன்னா நம்ம போன்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆப்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அதுல ஏதாவது அப்ளிகேஷன் வந்து மால்வேர் அட்டாக் ஆயிருக்கா, ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆயிருக்கா அப்படிங்கிற ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ அந்த பிளே ப்ரொடெக்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க அந்த பிளே ப்ரொடெக்டை வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு? இப்போ நிறைய பேர் இந்த சைட் லோடிங் ஆப், அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து பயன்படுத்த தொடங்குறாங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்ல. ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த பிளே ப்ரொடெக்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு தடவை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா அது பெர்மனண்டா அது வந்து ஆஃப்ல இருக்காது. ஒரு நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி மறுநாள் அது எனேபிள் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான் கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த பிளே ப்ரொடெக்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பகுதியில நீங்க இது நாள் வரைக்கும் டர்ன் ஆஃப் அப்படிங்கிற பட்டனை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. கூட சேர்ந்து பாஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியும் பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு பிளே ப்ரொடெக்டை டர்ன் ஆஃப் பண்ணும் போது 2 விதமான ஆப்ஷனை பார்ப்பீங்க, பாஸ் அதுக்கப்புறம் டர்ன் ஆஃப். இதுல உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூடிய சீக்கிரத்துல பிளே ப்ரொடெக்ட்ல வரப்போகுது. அடுத்ததை நம்ம பார்க்க போறது வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். இந்த செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வாட்ஸ்அப்ல ரெகுலரா ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை போடும்போது ஒரு போட்டோவோ வீடியோவோ நீங்க எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் உங்க போனோட கேலரியில இருந்து எடுத்து போடுறீங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க போனோட கேலரியில அந்த டேட்டாவை தப்பி தவறி டெலீட் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்க இந்த ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பீங்கல்ல போட்டோவோ வீடியோவோ, அதை மீண்டும் நம்ம போன்ல சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ண முடியுமா? முடியாதுல. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை மற்ற அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணி, அதாவது சாட்லயோ குரூப்லயோ ஷேர் பண்ணி அங்க இருந்து உங்க போனோட கேலரிக்கு சேவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கூடுதலா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என்ன வாட்ஸ்அப்பே ஃபீல் பண்ணிருக்காங்க. அதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டனை அறிமுகப்படுத்துறீங்க. எக்கு தப்பா நீங்க உங்க போட்டோ வீடியோ டெலீட் பண்ணாலும் ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் அதை நீங்க ஈஸியா மீண்டும் உங்க போனோட கேலரியில சேவ் பண்ணிட முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. முடிஞ்சா உங்களுக்கு அதை லைட்டா காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. பாட்டம்ல அப்டேட்ஸ், அப்புறம் டாப் லெஃப்ட்ல ஸ்டேட்டஸ்க்கு கீழே ஆட் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஒரு வீடியோவோ போட்டோவோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸை யாருக்கு நீங்க ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டன் கொடுத்துருங்க. அப்புறம் சென்ட் கொடுத்துருங்க. ஸோ என்னுடைய ஸ்டேட்டஸ் இதுதான். அந்த பார்த்தீங்களா லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. பை சான்ஸ் இந்த ஸ்டேட்டஸ்ல உள்ள இந்த மீடியா ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னோட போன்ல இருந்து நான் எடுத்தது. நான் அங்க தெரியாதனமா டெலீட் பண்ணிட்டேன்னா என்னால இந்த போட்டோவோ இல்ல வீடியோவோ ரெக்கவர் பண்ண முடியாது. அதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை நான் தட்டுறேன். தட்டின உடனே மறுபடியும் தட்டுறேன். இப்போ டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கா, அதை நான் சூஸ் பண்றேன். இதுல சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இப்படி நீங்க பண்ணலாம். டைரக்டா போனோட கேலரி சேவ் ஆயிரும் இந்த வீடியோ. இது இல்லாம இதுக்கு பக்கத்துல ஒரு 3 டாட் இருக்கா, அதை நான் தட்டுறேன். ஸோ இங்கேயும் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ 2 வழிகளில் என்னுடைய போனோட கேலரியில சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கு சாட்ல ஷேர் பண்றது, குரூப்ல ஷேர் பண்ணி சேவ் பண்றதுலாம் வேண்டவே வேண்டாம். உங்களுக்காக கடைசியா ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது என்னன்னா, நீங்க வாட்ஸ்அப் எல்லாம் பயன்படுத்துவீங்கல்ல, அந்த வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்ல ஒரு நேம் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே அபவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பார்க்கலாம். இந்த அபவுட் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்க கரண்ட்லி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க ஹைலைட் பண்ணலாம். 3வதா உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். இந்த 3 விஷயங்களை நீங்க பார்ப்பீங்க. 4வதா வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிற ஒரு பகுதியை அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த லிங்க்ல தற்சமயம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் லிங்கை நீங்க அதுல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது எங்க டிஸ்பிளே ஆகும்னா உங்களுடைய சாட் இன்ஃபோல வந்து டிஸ்பிளே ஆகும். தற்சமயம் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க ஒரு அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு சோசியல் மீடியால எங்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ அந்த மாதிரி லிங்க் எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி வாட்ஸ்அப் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை என்னால படிச்சு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண இந்த 3 முத்தான விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த விஷயத்த நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப்காரன் இல்ல யூடியூப் விதைச்சு விட்டுருங்க. அதுல ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு.
இந்த 3ல எது உங்க மொபைலுக்கு ரீச் ஆச்சு அதை நீங்க மறக்காம கீழே பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.